ஹாய் எவரன், நம்ம சேனலோட போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ரிலேவை நம்ம வீட்டில் இருக்க சுவிட்சோட எப்படி கனெக்ட் பண்ணுறதும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோட எண்டிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது ஒரு ரிலேவை ஒரு 2-வே சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. பேசிக்காக ஒரு ரிலேவை ஒரு 2-வே சுவிட்ச் கூட எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக நமக்கு ஒரு 2-வே சுவிட்ச்னா எப்படி இருக்கும், என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை பற்றி எடுத்து நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல. அதனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 2-வே சுவிட்ச் கனெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, 2-வே சுவிட்ச் கனெக்ஷனா என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக சொல்கிற விஷயம் தான். அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பேசிக்காக விளையாட முடிச்சு ARDUINO முடிச்சு பேசிக்காக காம்போனன்ட்ஸ், மினி ப்ராஜெக்ட், ஸ்மார்ட் ஹோம் ஐடியாஸ் போன்ற விஷயங்களை பற்றி தனித்தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நீங்களே எதை வேணுமோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி தயவுசெய்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த 2-வே சுவிட்ச் கனெக்ஷன் உங்கள் வீட்டில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போய் கொடுங்க. இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு கொடுக்க வேணாம். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பண்ண போகிற கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 220 வோல்டேஜில் ஏசி கனெக்ஷன்லேயே, அதாவது ஏசி கரண்ட்டே டேரெக்டாக நம்ம தொட வேண்டிய சூழ்நிலை நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே டேஞ்சரான விஷயம். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பண்ண வேணாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கனெக்ஷனை ஜஸ்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சும்மா ஒரு ப்ராஜெக்டாக சின்னதாக நான் செஞ்சு பார்க்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு தேவையான மெயின், அதாவது என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளக் பாயிண்ட் தான் என்னோட மெயின். இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் கனெக்ஷனை கொடுப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட மெயின் என்னவோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ஷன் கொடுங்க. அதே மாதிரி இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸ்லேயே நீங்கள் டேரெக்டாக அந்த சுவிட்ச் கனெக்ஷனை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்க மெயின் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்காக கொஞ்சம் சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கனெக்ஷன் கொடுங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதுதான். நம்ம எதை பண்ணாலும் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணோம் அப்படின்றதுனால இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு 2-வே சுவிட்ச் கனெக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு 2-வே சுவிட்ச்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிடலாம். ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைட்டுக்கு நார்மலாக ஒரு சுவிட்ச் வைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல போடுவோம், அதே இடத்துல ஆஃப் பண்ணுவோம். இதுதான் வந்து நார்மலாக இருக்க கனெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1-வே சுவிட்ச்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆனால் 2-வே சுவிட்ச்னா என்ன பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சுவிட்ச் இருக்கும். அந்த 2 சுவிட்சும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கலாம் அப்படின்னும் போது இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஒரு ரொம்ப சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெட்ரூமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெட்ரூமோட என்ட்ரு ஆகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரூமோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் வைப்பாங்க. ஸோ அந்த சுவிட்சில் நம்ம ஆன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு லைட்டை வந்து ஆன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம படுத்து தூங்க போகிறோம். இப்போ தூங்க போகிற டைமில் திரும்ப நான் அந்த லைட்டை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ஏஞ்சி வந்து நான் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் அந்த பெட்ரூமுக்கு அதாவது நம்ம தூங்க போகிறதுக்கு பக்கத்தில் அந்த பெட்டுக்கு பக்கத்தில் என்ன வச்சுட்டேன் அப்படின்னா அங்கேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட யூசஸ்லாம் இருக்குது. நான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொன்னேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆன் பண்ணி இன்னொரு இடத்துல ஆஃப் பண்ணிக்கலாம், இன்னொரு இடத்துல ஆன் பண்ணி இன்னொரு இடத்துல ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எங்கே வேணால் ஆன் பண்ணி எங்கே வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற விஷயம் தான் 2-வே சுவிட்ச் அப்படின்ற ஒரு விஷயமே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த 2-வே சுவிட்சோட கனெக்ஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற விஷயம் பற்றி பார்க்கும்போது நம்ம பேசிக்காக நம்ம அடிப்படையில் தெரிஞ்ச விஷயங்கள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பேசிக்காக நம்ம தெரிஞ்ச விஷயம் என்ன, நம்ம வீட்டில் இருக்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது லைட்டு, ஃபேனு, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சொல்லிட்டு எதுவாக இருந்தாலுமே அது எல்லாமே ஒர்க் ஆகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதில் வந்து ஃபேஸு, நியூட்ரல் 2 விஷயம் தேவைங்களா? அதுக்காக தான் பின்னாடி வந்து 2 கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதுக்கு கனெக்ஷன்லாம் எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய கனெக்ஷனே தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துடலாம். ஓகேங்களா? நியூட்ரலில் வந்து டேரெக்டாக லைட்டு, ஃபேனுன்னு சொல்லி எதுவாக இருந்தாலுமே அதில் வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துருவோம். ஃபேஸை தான் வந்து நம்ம 2-வே சுவிட்சில் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? அது எப்படி கொடுப்போன்றது தான் கனெக்ஷனே. அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நியூட்ரல் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நியூட்ரல் அப்படின்றது நான் எங்கேருந்து எடுத்துருக்கேன்னா, நான் வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம். ஸோ நான் என்னோட ப்ளக் பாயிண்ட்லேருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேஸு, நியூட்ரல் 2 விஷயம். அதில் வந்து இப்போ இந்த என் கையில் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸு, நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து நியூட்ரல். ஓகேங்களா? எப்பயுமே நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஃபேஸை மட்டும் தான் நம்ம வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபேஸை வந்து நான் எப்போ வந்து இந்த ஒயரோட கனெக்ட் பண்ணுறனோ அப்போ வந்து இந்த லைட் எரியும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதே விஷயத்தில் இப்போ 2-வே சுவிட்சோட கனெக்ஷனில் எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-வே சுவிட்சை வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்காக ஒரு 2-வே சுவிட்ச் அப்படின்னாலுமே அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 3 கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நார்மலாக 1-வே சுவிட்ச்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2 தான் இருக்கும். ஓகேங்களா? 2 பின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து இன்புட்டு, இன்னொன்று அவுட்புட்டு.
அதாவது நம்ம எடுக்கக்கூடிய அதாவது 220 வோல்டேஜ் இன்புட்டு ஃபேஸ் இன்புட்டு உள்ளே கொடுத்து வெளியில் எடுத்து அதை வந்து இந்த லைட்டில் கொடுப்போம். இது வந்து நார்மலாக சுவிட்ச் கனெக்ஷனு. அதே இடத்துல 2 வே சுவிட்ச் அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து 3 பின் இருக்கும். 3 பின் இருந்தால் மட்டும்தான் அது வந்து 2 வே சுவிட்சுன்ற ஒரு விஷயமே. ஓகேங்களா, அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி 2 வே சுவிட்ச்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி மார்க்கர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு இருக்கும், அப்படின்னா 2 புள்ளி இருக்கும், இல்லை ரவுண்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சம்திங் ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதோட கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்கள் சுவிட்சை வந்து எடுத்துக்கோங்க. சுவிட்சை எடுத்துட்டு ரெண்டுமே வந்து உங்களோட ஃப்ரண்ட் சைட் பார்த்த மாதிரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் நேம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நேம் வந்து உங்களை பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதை எடுத்துட்டு அப்படியே இந்த 2 சுவிட்சை இப்படியே கீழே கமுத்திங்க அப்படின்னா, இப்போ இந்த 2 எண்டு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த 2 எண்டையுமே ஏதாச்சும் ஒரு பிட்டு ஒயர் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒயர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோ லென்த்தாக வேணா இருக்கலாம், அது வந்து உங்களோட விஷயம், எவ்வளோ பெருசாக வேணா இருக்கலாம், அதெல்லாம் கணக்கே கிடையாது. நீங்கள் உங்களோட லென்த்துக்கு எவ்வளோ தூரம் போட்டாலும் கனெக்ஷன் மட்டும் இந்த ரெண்டும் அப்படி சேமாக கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இங்கே பாருங்க, மேலேயும் இது 2தோட மேலேயும் கொடுத்துட்டோம், 2தோட கீழேயும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த சென்டரில் 2 பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பின்லேயும் இந்த 2 ஒயரை கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான், நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த எண்டில் வேணால் கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான், அதில் வந்து எந்த பாயிண்ட்டும் கிடையாது. நீங்கள் இந்த ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதுலேயும் கொடுக்கலாம், இல்லை இதுலேயும் கொடுக்கலாம். ஓகேங்களா, அதாவது இந்த எண்ட்லேயும் கொடுக்கலாம், இந்த எண்ட்லேயும் கொடுக்கலான்ற. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த லைட்டோட இதை கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ லைட்டுக்கு தேவையான இதை கொடுத்துடலாம். ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நியூட்ரலில் வந்து டேட்டா கொடுத்தாச்சு. இந்த லைட்டுக்கு தேவையான ஃபேஸை வந்து ஒரு சுவிட்சோட சென்டரில் கொடுத்துட்டோம். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு சென்டர் வந்து நம்ம மிச்சம் இருக்குங்களா, அந்த சென்டரில் இதோட இன்புட்டு ஃபேஸோட இன்புட் நம்ம இதை கொடுத்துடலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட திரும்ப ஒரு 2 டைம் இதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் சுவிட்ச் கனெக்ஷன். இதில் வந்து எதுவுமே நீங்கள் புதுசாக பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகேங்களா, அதாவது கிட்டத்தட்ட 1 வே சுவிட்சில் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே விஷயம் தான் இதுலேயே பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் மட்டும் மாறி இருக்கும். அந்த கொஞ்சம் மாறின விஷயம் தான் இவ்வளோ தான். ஓகேங்களா, ஒன்றும் இல்லைங்க, மேலே வந்து 2த்தையும் நீங்கள் ஒரே ஒரு பிட்டு பை ஏற்பட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, 2 மேலேயும் கீழேயும். ஓகேங்களா, சென்டரில் மட்டும் 1 இன்புட்டு, இன்னொன்று அவுட்புட்டு. எதை வேணால் இன்புட் வச்சுக்கலாம், எதை வேணால் அவுட்புட் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகேங்களா, அதாவது நான் சென்டர் இங்கே இருக்குங்களா, இது வந்து சென்ட்ரு, இதுவும் இந்த சுவிட்சோட இது பார்த்தீங்கன்னா இது சென்டரு, இது பார்த்தீங்கன்னா இன்புட்டு 220 வோல்டேஜ் இன்புட் உள்ளே வருது, வெளியே அவுட்புட் எடுத்து இந்த லைட்டுக்குள்ளே போகுது. அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்யூட் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணுறது மீன்ஸ் நம்மளோட அந்த ப்ளக் பாயிண்ட் எடுத்து வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன், சுவிட்சும் போட்டுட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ எந்த சுவிட்ச் வேணால் போடலாம். நான் ஜஸ்ட் வந்து இப்போ இந்த சுவிட்ச் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ நான் ஆஃப் பண்ணும்போது இதில் தான் ஆஃப் பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது, இதில் கூட நான் ஆஃப் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் இதோட அட்வான்டேஜ், ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகேங்களா, அதே மாதிரி இதில் போட்டுக்கலாம், இதில் ஆஃப் பண்ணலாம், அதே மாதிரி இதில் போடலாம், இதில் ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எதில் வேணால் போட்டுக்கலாம், எதில் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இப்போ நம்ம பண்ண போகிற இப்போ நம்ம பண்ணியிருக்க விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா 220 வோல்டேஜில் டேரெக்டாக நம்ம கனெக்ஷன் பண்ணதுனால ரொம்பவே கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். அதனால் எடுத்தோன்னு இந்த வீடியோ பார்த்தோன்னே உடனே நீங்கள் மட்டும் எடுத்து கனெக்ஷன் பண்ணிட வேணாம். ஜஸ்ட் 1-2 டைம் நல்லா இந்த வீடியோ பாருங்கள், நல்லா எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமேட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணவே வேணாம். ஓகேங்களா, ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமேட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா, எதில் வந்து ஆன் பண்ணிக்கலாம், எதில் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே விஷயத்தை அச்சசனம் அப்படியே பண்ணி நம்மளோட ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ரிலேன்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோமா, ஸோ அந்த ரிலே கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத மட்டும் இதிலே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்டில் உங்களோட மொபைல்லேருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க லைட்டை வந்து ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆன் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பேசிக்காக நார்மல் சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க சுவிட்ச் நீங்கள் சுவிட்ச் மூலிமா ஒரு லைட் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அதே சுவிட்ச் மூலிமா தான் ஆஃப் பண்ணணும், அதே சுவிட்ச் மூலிமா ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப அதே சுவிட்ச் மூலிமா தான் ஆஃப் பண்ணணும். அதே ரிலே அதை உங்கள் மொபைல்லேருந்து ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல்லே தான் ஆஃப் பண்ணணும். எப்போ அப்படின்னா நார்மல் சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படி தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகேங்களா, அதாவது உங்களோட மொபைலில் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் சுவிட்சில் ஆஃப் பண்ண முடியாது, உங்கள் சுவிட்சில் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஆஃப் பண்ணவே முடியாது. இது நார்மல் சுவிட்ச் கனெக்ஷன். ஆனால் 2 வே சுவிட்ச் கனெக்ஷனில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்க உங்கள் மொபைலில் நீங்கள் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், உங்கள் சுவிட்சில் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 in 1 இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். அதாவது எப்போ அப்படின்னா இந்த ரிலே மாடலில் இந்த 2 வே சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா. ஓகேங்களா, அது எப்படின்றத அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேசிக்காக ஒரு விஷயம் நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், இருந்தாலும் இந்த வீடியோ நம்ம சொல்லிடுறோம். என்னென்னா பார்த்தீங்கன்னா
பேசிக்காக ஒரு சுவிட்சுன்ற விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் நிறையா வேரியண்ட்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஆம்ஸ் கணக்கில் நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த சுவிட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 5 ஆம்ஸ் ஒரு 7 ஆம்ஸ் வரைக்கும் தான் கிட்டத்தட்ட அதிகபட்சம் 10 ஆம்ஸ் கூட இருக்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆம்ஸ் வரைக்கும் தான் இது ஒரு கரண்ட் ரேட்டே தாங்கும். ஸோ 7 ஆம்ஸ் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன அப்ளிகேஷன் தான். சின்ன அப்ளிகேஷன் போது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதுக்கப்புறமேட்டு சின்ன லைட்டு, ஃபேன் இந்த மாதிரி விஷயத்து தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. இஃப் சப்போஸ் இந்த 2-வே சுவிட்ச் கனெக்ஷன் எடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு மோட்டரில் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க ஏசியில் கனெக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுவிட்ச் உடனே வீணாக போயிடும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இந்த சுவிட்சுன்ற விஷயம் 2-வே சுவிட்ச் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சின்ன அப்ளிகேஷனுக்கு தான். பெரிய அப்ளிகேஷனுக்கு 2-வே சுவிட்சுன்ற விஷயமே கிடையாது. ஸோ அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2-வே சுவிட்சுன்ற விஷயத்தை வந்து நான் பார்த்ததே கிடையாது. இப்போ மோட்ரு, ஏசிக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-வே சுவிட்சை வந்து நான் பார்த்ததே கிடையாது. மேபி இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு எதனா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு பண்ணுங்கள். சும்மா நீங்கள் எடுத்தவங்க இந்த வீடியோ பார்த்தோன்னே எடுத்து பண்ணிவிட்டு ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் யோசிச்சுட்டு இது பண்ணிக்க வேணாம் ஓகேங்களா. ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுட்டு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா என்னென்னு சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மூலிமா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நம்ம சேனலுக்கு வீடியோஸில் வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்குது, நம்ம சேனலில் எதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஏதாச்சும் தோணுது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் வீடியோஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயம் தான். அது என்ன பார்த்திங்கன்னா, நம்ம எப்பயுமே இது பார்த்திங்கன்னா நம்ம ஜாக் டார்சி, அதாவது நம்ம ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதோட கோஃபவுண்டர் சொன்ன விஷயம் தான். அது என்ன பார்த்திங்கன்னா, நம்ம எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் முடியாதுன்னு இருக்கிற விஷயத்தை, அதாவது நடக்காதுன்னு இருக்கிற விஷயத்த நடக்கணும்னு யோசிச்சா தான் நம்ம வாழ்க்கையில் நடக்காதுன்னு இருக்கிற விஷயமே ஒரு நாள் நடக்கும் ஓகேங்களா. ஸோ ஹேவ் யூ குட் டைம். தேங்க்யூ. எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்லாம் மேட் இன் சைனான்னு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லித்தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும். வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும்.